ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் கறி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது பொரிஞ்சதுமே வெந்தயம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் நல்ல மிளகு கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் சூடானதுமே உரித்து வச்ச பூண்டு ஒரு 5-6 பல் போட்டு இதுக்கு மேலே தான் நம்ம ஆயிலை ஊற்றணும். ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றி அது கொஞ்சம் கோல்டன் கலராக வரும்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணணும். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். வெங்காயத்தை வதக்கி அது கோல்டன் கலரில் வரும்போது தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வெங்காயத்தை விட அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி அதுவுமே நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த பச்சை ஸ்மெல் மொத்தமாக மாறணும். இதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணணும். மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அப்புறமா சேர்த்துக்கிறோம். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இந்த மிக்சரை நாம் கூல் பண்ணணும். கொஞ்சம் அது தணுத்ததுமே அதுக்கப்புறம் அதை ஒரு ஜாரில் மாற்றி அதில் புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். புளி கொஞ்சோண்டு முழுசாக அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். மீதி தண்ணியாக சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் மாற்றிட்டு மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெயில் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு சின்ன சைஸ் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. பச்சை மிளகாயை கீறி ஆட் பண்ணணும். கறிவேப்பிலை அப்படியே போடணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரில் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் திக்காக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு புளிப்பு கம்மியாக இருந்தால் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாய்த்தூள் மறுபடியும் ஆட் பண்ணி புளித்தண்ணியை ஆட் பண்ணுறோம். புளிப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் புளித்தண்ணி ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை போடுறோம். ஏன்னா முன்னாடியே போட்டு கொதிக்க வச்சா ஃபிஷ் பிஞ்சு போயிடும். ஆனால் இதை கரண்டியால் இனிமேல் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை எடுத்து அந்த சட்டியோடு சேர்த்து கரைக்கி தான் மிக்ஸ் பண்ணணும். கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்ல டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடியாக இருக்குது. அதில் போட்டிருக்கிற அந்த தலையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. அந்த தலையெல்லாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.